Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரிப்போர்ட்டிங் அண்ட் எடிட்டிங்ன்ற சப்ஜெக்டில் வந்து இன்றைக்கி வாட் இஸ் எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வாட் இஸ் ரிப்போர்ட்டிங் வீடியோ முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம வாட் இஸ் எடிட்டிங் பார்க்க போகிறோம். Editing is the process of selecting, correcting, arranging and improving information before it is published or presented. In journalism, editing helps make news reports clear, accurate and suitable for readers. இப்போ வாட் இஸ் எடிட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால், இன்ஃபர்மேஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து வரிசையாக அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து இதனால் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. அதை வெளியிடுறதுக்கு முன்னாடி அதை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அதை பெஸ்ட்டாக கொண்டு வர முடியுது ஜேர்னலிசமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேர்னலிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கிற இந்த சொசைட்டியில் சமூகத்தில் நடக்கிற விஷயத்த ஒரு மக்களுக்கு வந்து புரியும்படி ஒரு அவேர்னஸ் மாதிரி எவ்ரிடே அதை வந்து நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த ஜேர்னலிசம். ஸோ எடிட்டிங்குன்றது ஒரு நடந்து போன ஒரு விஷயம், ஒரு நியூஸை வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல், கிராமர் எரர்ஸ் இல்லாமல் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி வெளியிடுறதுக்கு முன்னாடி அதை வந்து எடிட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்னா கரெக்டாக ஒரு அக்யூரேட்டாக ஒரு சூட்டபிள் அந்த ரீடர்ஸ் அந்த பார்வையாளர்கள் பார்க்கும்படி அதை பார்க்க கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் இந்த எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டிஃபினேஷன் ஆஃப் எடிட்டிங் இன் ஜேர்னலிசம். எடிட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிவ்யூவிங் அண்ட் மாடிஃபையிங் நியூஸ் ஸ்டோரி பை செக்கிங் ஃபேக்ட்ஸ், லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டைல் பிஃபோர் பப்ளிகேஷன். இதில் வந்து டிஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எடிட்டிங்கிறது ஒரு ப்ராசஸ். அது வந்து ஒரு ப்ராசஸ். அதை வந்து அவங்க எடிட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணி ரிவ்யூ பார்ப்பாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து ஒரு நியூஸ் ஸ்டோரி, அதை அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக அதில் எல்லாம் யதார்த்தமாக கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற லாங்குவேஜ் மிஸ்டேக் பார்ப்பாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க, அந்த ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபுல் நோட்டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதனால் வந்து அந்த நியூஸ், அந்த தகவல் வந்து ரொம்ப தரமாக மாறும் அப்படின்றது தான் ஒரு எடிட்டிங். இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எடிட்டிங் பார்க்கலாம். அக்யூரசி, செக்கிங் ஃபேக்ட்ஸ், நேம்ஸ், டேட், பிளேஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இந்த எடிட்டிங்கோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்குறோம். அக்யூரசி, அது எப்படி இருக்குது, அதை செக் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்ட்ஸ்லாம் எல்லா பேர், நேம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, தேதி, டேட், அந்த விவரம்லாம் கரெக்டாக இருக்கா, பிளேஸ், அந்த இடங்கள், அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் அங்கே என்ன நடந்திருக்கு எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டாக மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாரிட்டி, மேக்கிங் த நியூஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த நியூஸை வந்து மக்கள் வந்து பீப்புள்ஸ் வந்து புரிஞ்சிக்கிற விதமாக வந்து அதை கிளியர் பண்ணி உருவாக்குவாங்க. நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ், ரிமூவிங் ஸ்பெல்லிங், கிராமர் அண்ட் ஃபேக்சுவல் மிஸ்டேக்ஸ். கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் இருக்கிற ஸ்பெல்லிங், கிராமர், அந்த இலக்கியத்தில் இருக்கிற எல்லா மிஸ்டேக்ஸு, அதில் வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸ்பெல்லிங்கு, வார்த்தை பிழைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, அழிச்சிட்டு புதுசாக சூப்பராக எடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆர்கனைசேஷன், அரேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் என்ன ப்ராப்பர் ஆர்டர், அதில் இருக்கிற தகவல் எல்லாத்தையும் வரிசையாக எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி ப்ராப்பராக இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கான்சியஸ்னஸ், ரிமூவிங் அன்னெசரி வேர்ட்ஸ் அண்டு டீட்டெயில்ஸ். தேவையில்லாத தகவல்கள், தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நீக்குவாங்க, எடிட் பண்ணிடுவாங்க. அப்ஜெக்டிவிட்டி, என்சூரிங் த ரிப்போர்ட் இஸ் ஃபேர் அண்டு அன்பிளஸ்டு அப்படிங்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் அந்த எடிட்டிங்கில் வந்து அந்த ஏதாவது ரிப்போர்ட் வந்து தேவையில்லாமல் இது ஓகே, இது உண்மைதானா இல்லை இதில் ஏதாவது ஃபேக்கான திங்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி அதையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஹெட்லைன்ஸ் ரைட்டிங், கிரியேட்டிங் எ சூட்டபுள் அண்ட் அட்ராக்டிவ் ஹெட்லைன்ஸ். இப்போ ஒரு நியூஸ் இருக்குன்னா, ஒரு தகவல் இருக்குன்னா, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஹெட்லைன் போடுவாங்க. ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ், அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்டிவான ஹெட்லைன்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட், மேக்கிங் த ரைட்டிங் மேட்ச் த பப்ளிகேஷன் ஸ்டைல். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ஸ்டைல்லாம் எப்படி பண்ணால் ரீடர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்குமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் எடிட்டிங் இன் ஜேர்னலிசம், பிஃபோர் எடிட்டிங், ஆஃப்டர் எடிட்டிங்னு இதில் 2 டைப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா, yesterday a big accident happened in the city and many people was injured because the bus was very fast. Before editing, ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் எடிட்டிங்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நேற்று வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து அடிபட்டிருக்கு. ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து வேகமாக போனதுனால அந்த இது மாதிரி நடந்திருக்கு. ஒரு பஸ்ஸு வேகமாக போயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ வேகமாக போயிருக்கு.
அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஒரு விபத்துக்கு ஆகிருக்கு. அதில் நிறையா பீப்புள்ஸ் வந்து அடிபட்டு போயிருக்காங்க. இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எஸ்டர்டே நடந்திருக்கு. இது வந்து ஒரு பிஃபோர் எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரல் பீப்புள் வேர் இன்ஜூர்டு இன் எ பஸ் ஆக்சிடெண்ட் இன் அ சிட்டி எஸ்டர்டே. அஃபிஷியல் செட் அண்ட் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங். இது ஆஃப்டர் எடிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ் வந்து காயம்பட்டிருக்காங்க ஒரு பேருந்து விபத்தில், ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் நேற்று. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆஃப்டர் எடிட்டிங் அப்படின்றாங்க. ஸோ த எடிட்டர் கரெக்டட் த கிராமர், இம்ப்ரூவ்டு கிளாரிட்டி அண்ட் ப்ரெசன்டட் த நியூஸ் ப்ரொஃபஷ்னலி. ஸோ அந்த எடிட்டரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க கிராமர், இலக்கிய பிழைங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நல்ல கிளியராக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஒரு நியூஸோடைய, அது வந்து ஒரு பார்க்கும்படி ப்ரொஃபஷ்னலாக வெளியிடுறது தான் ஒரு எடிட்டரோட வேலை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஜேர்னலிசமில் ரிப்போர்ட்டிங் அண்ட் எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்றதெல்லாம் நீக்கிட்டு அதை மற்றவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வெளியிடுறது தான் இந்த எடிட்டிங். தேவையில்லாத இந்த கிராமர் பிழை, ஃபேக்சுவல்ஸ், மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டு இது பண்ணுறது தான் எடிட்டிங். அவ்வளோதான் கைஸ். இதேமாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.